ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் ப்ரிப்ரேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கிவன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரு ஸ்கொயரோட சைடும் வந்து கொடுத்தாச்சு கொஸ்டின்லேயே. ஹூஸ் பிளேன் இஸ் பேரலல் டு YZ பிளேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இது வரைக்கும், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எப்படின்றது வந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா பேசிக்லி நமக்கு கிவன் வேல்யூ இதுதான், ஈயோட வேல்யூ வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம ஏரியா வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு சைட் ஸ்கொயர். சைட் ஸ்கொயர்னா நீங்கள் வந்து இது வந்து சென்டிமீட்டரில், இப்போ நான் மீட்டரில் மாற்றும் போது 0.1 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இட் இஸ் நத்திங் பட் 0.01 மீட்டர். ஸோ மீட்டரில் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், EA கரெக்டாக. இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் போட்டிங்கன்னா அதையும் நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 × 10⁻³ விச் இஸ் நத்திங் பட் ஒரு வேல்யூவா இன்ட்டு ஏ வேல்யூக்கு பதில் இந்த மீட்டரில் கன்வெர்ட் பண்ண இந்த வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா 50 நியூட்டன் தான் ஆன்சராக வரும். அண்ட் திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ ஃப்ளக்ஸ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வாட் வுட் பி த ஃப்ளக்ஸ் த்ரூ த சேம் ஸ்கொயர் இஃப் த பிளேன் மேக்ஸ் 30 டிகிரி ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ்? அதாவது இப்படி தான் அந்த பிளேன் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த பிளேன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு 30 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா இதோட ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃப்ளக்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், என்னது? BA cos θ கரெக்டாக. இப்போ வந்து நம்ம உடனே நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி, அப்போ வந்து நம்ம அந்த 30 டிகிரி தான் எடுத்துகிட்டு வந்து இந்த தீட்டா வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுதான் தப்பு. 30 டிகிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர், ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர். ஸோ இந்த ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஹூஸ் பிளேன் இஸ் பேரலல் டு YZ பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த YZ பிளேனுக்கு பேரலாக இருக்காங்க அப்படின்னா இப்படி தான் அவங்க இருப்பாங்க. இப்படி இருக்காங்கன்னா இவங்களோட தான் நம்ம எடுக்கணும். இவங்களோட 30னா அப்போ இவங்களோட இவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 90 - 30. 90 - 30 டிகிரி எவ்வளோ? 60 டிகிரி. அப்போது இந்த மாதிரியான ஒரு பிளேனில் இங்கே அந்த ஆப்ஜெக்ட் இருக்காங்க அப்படின்னா இங்கே 30 டிகிரினா அப்போ இதோட ரெஸ்பெக்டில் தான் நம்ம எடுக்கணும். இது எடுத்தோன்னா 60 டிகிரி வருது. அப்போ நம்ம ஆப்வியஸாக இந்த 60 டிகிரியை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ BA cos 60, நமக்கு ஆல்ரெடி BAவோட வேல்யூ தெரியும் 50. அப்போ 50 × cos 60 1/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 25. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். Hope you understood this question. Bye.